பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் 3 போதனை எண் 226 போதனா நாள் 23/5/1980 வெள்ளிக்கிழமை. சும்மா இரு. எப்படி சும்மா இருப்பது? நிசப்தமாக இரு, சத்தமற்று இரு. சத்தத்தில் எந்த சத்தம் உன்வசமாக இருக்கிறதோ, எந்த சத்தத்திற்கு நீ காரணமாக இருக்கிறதோ அதை நீக்கிவிடு. பேசாதே. காரிய லாபத்திற்கு பேச்சு தேவைப்படுகிறது. அந்த லாபம் என்ன? எதற்கு? நீடிக்குமா? பேசினதினால் லாபம் உண்டாகுமா என்றும் மற்றும் விசாரணை செய்து காரிய லாபம் அர்த்தமற்றது என்று கண்டு சத்தம் அடங்குவதை கவனித்து கண்டு இருக்கலாம். அதுவே சத்தத்திற்கு சாட்சியாக இருப்பது. அந்த சாட்சி சத்தம் உதயமாவதற்கு காரணமான சங்கல்பம், அதற்கும் காரணமான வாசனை முதலிய இடங்களை காட்டி உதயாஸ்தமனமற்ற இடத்தில் தனக்குத்தானாக நின்றுவிடும். பேச்சு லோக வாசனையே. வெளிப்படையான பலன் துக்க நிவர்த்திக்கு நான் செய்வோன் அல்லன் என்று அறிந்ததற்கு அடையாளம் வீண் பேச்சாவது இல்லாமல் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.